ஆஹா! இது என்னடா நம்ம எங்கேயோ பார்த்த இடம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து நம்ம ஜூராங் பாயிண்ட்டுங்க. சிங்கப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பூன்லே இன்டர்சேஞ்ச் ஜூராங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து துவாஸ் பக்கத்து ஒர்க் பண்றவங்க, சோச்சிகாங், லிம்சிகாங் இந்த இந்தாண்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஜூராங் ஐலாண்ட் ஒர்க் பண்றவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிக்கப் பாயிண்ட் மாரி. இங்க வந்து காலையில வந்து இங்கேருந்து தான் டிரான்ஸ்போர்ட் எடுப்பாங்க. இப்போ வந்து லெக் சைட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து கிரவுட் அதிகமா இருந்தா கொஞ்சம் பகுதி பிரிச்சு விட்டுருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி வந்து இந்த ஐலேண்டுக்கு வேலைக்கு போறவங்களுக்கு வந்து ஐலேண்டு, துவாஸ் யார்டு வேலைக்கு போறவங்க இங்க வந்து இந்த இடம் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இடம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, சண்டேல வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வந்து மீட் பண்ணுறதுக்கான சரியான இடம். பாருங்க ட்ரெயின் போயிட்டுருக்கு பாருங்க. எப்படி ஜம்முன்னு இருக்குங்களா? புல்லட் ட்ரெயின்பாங்க நம்ம ஊர்ல. இது வந்து மெட்ரோ. இங்க வந்து எம்ஆர்டிம்பாங்க. ஸோ நாங்கலாம் சின்ன வயசுல வந்து நாங்க கிராமத்துலேருந்து டவுனுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரயில்வே கேட்ட கிராஸ் பண்ணி போனோம். அப்போ வந்து ட்ரெயின் போகும். அப்ப கேட் போட்டு வச்சிருப்பாங்க யூசுவலா. அப்புறம் நானும் என் தம்பியும் வந்து அந்த பெட்டிகள கவுண்ட் பண்ணுவோம். அப்படி கவுண்ட் பண்ணும்போது தவறா தான் கவுண்ட் பண்ணுவோம். ஏன்னா செம்ம ஸ்பீடா போகும். ஆனா எங்க அப்பா கரெக்ட்டா கவுண்ட் பண்ணிட்டு, "ஏய் 26 இல்ல 36டா 42டா" அப்படிம்பாரு. ஸோ அதெல்லாம் இப்ப யோசிச்சு இந்த ட்ரெயின்லாம் பார்க்கும்போது எங்க அப்பா சொன்ன விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துட்டுருக்கு. இங்க பாருங்க இது வந்து பூன்லே. பூன்லேவோட அவுட்லுக் எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து மேம்பாலத்துல நின்னு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த மேல நடக்கிறது ரோடு வந்து நம்ம கிராஸ் பண்ண முடியுங்க. அது மேல வந்து ஸ்டேர்கேஸ் வழியாவும் போலாம். இது வந்து லிஃப்ட் இருக்கு. இது இந்தாண்ட பார்க்ல இருந்து இந்தாண்ட எம்ஆர்டி ஸ்டேஷனுக்கு வரதுக்கும், இன்டர்சேஞ்சுக்கு வரதுக்கான வழி இது. ஸோ அது மேல நின்னு தான் இப்போ வீடியோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ இங்க வந்து பாதுகாப்பான முறையில தான் எல்லாமே யூஸ் பண்ணாகணும். நான் பாதுகாப்பான முறையில தான் வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ சரி இவ்வளோலாம் பேசிக்கிட்டு நீ எங்க போயிட்டு, இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அதான் அங்க பார்க்கு. பூன்லே பார்க் எப்படி இருக்கு பாருங்க. ஜம்முன்னு இருக்குங்களா? இங்க தான் வந்து சண்டே ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் மீட் பண்ணிக்குவாங்க வந்து. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்க சிங்கப்பூர்ல வந்து சைனீஸ் நியூ இயர் வரப்போகுதுங்க. அதனால வந்துட்டு எல்லா கம்பெனிகளும் வந்து சைனீஸ் கம்பெனில ஃபுல்லா பார்ட்டி வச்சுட்ருப்பாங்க. நான் ஒர்க் பண்றது ஒரு சைனீஸ் கம்பெனி தான். ஸோ எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ராவுல தான் வந்து பார்ட்டி வைப்பாங்க. ஸோ இந்த சேனல ஓப்பன் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வீடியோவே இந்த எங்களோட கம்பெனியோட இந்த பார்ட்டி வீடியோ மாரி தான் சின்னதா ஒரு ஷார்ட் போட்டிருப்பேன். ஷார்ட் வீடியோ. ஸோ அதுதான் அன்னைக்கு எனக்கு அவ்வளோக்கா அவேர்னஸ் கிடையாது. இன்னைக்கு ஓரளவுக்கு இன்னைக்கும் ஃபுல் அவேர்னஸ் கிடையாது வீடியோவ பத்தி. கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு, ஸோ அந்த பார்ட்டிய உங்களுக்கு ஷோ பண்ணலாம் அப்படின்னு போற வழியில அப்படியே இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு போலாமே. இந்த பியூட்டிஃபுல்லான வியூ இங்க எப்படி இருக்குன்னு. ஆமா இப்படிலாம் நடந்துட்டு வச்சுட்டு இருக்க, ஏன் இங்க மக்களே காணோம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். எல்லாருக்கும் ஜாப் இருக்குங்க. எல்லா வீடியோவும் சொல்றேன். எல்லாம் எஜுகேஷன்ங்க. வெல் எஜுகேட்டட். நல்லா படிக்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா லைஃப் சந்தோஷமா என்ஜாய் பண்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து சண்டே தான். சண்டேங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சப்ராவுக்கு வந்து குழந்தைங்கள கூட்டு வந்துட்டு, இங்க ஸ்விம்மிங் பூலு, விளையாடுறதுக்கான எல்லாமே நம்ம ஊர் அந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்காக அந்த கிஷ்கிந்தா அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதுமாரி தான் சப்ராவுலயும் இருக்கும். ஸோ சப்ராவ பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயிலா உள்ளுக்கு நான் போய் பார்த்தது ஒரு மேம்பாலமா பார்த்துருக்கேன். ஆனா உள்ளுக்கு போய் பார்த்தது கிடையாது. இப்ப நான் இப்போ போனா பார்ட்டி ஹாலு, இந்த மெயின் ஹாலு, அப்புறம் இங்க வியூல வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு போறதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனா உள்ளார வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமா எல்லாமே இருக்கு. தியேட்டர் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில சப்ராவில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாங்கன்னா டீட்டெயில் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இதை பற்றி டீட்டெயிலு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள இது பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் சப்ராவில் தான் வந்துங்க இது ஜூராங்கில் இருக்க ஜூராங் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிற ஜூராங் சப்ரான்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இந்த சப்ராவில் வந்து தான் இன்றைக்கி பார்ட்டி. ஸோ சைனீஸ் நியூ இயர்னாவே கம்பெனிகள் வந்து என்னென்னா போனஸ் தருவாங்க. கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ங்களை கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து மகிழ்விப்பாங்க. இது வந்து கிறிஸ்துமஸுக்கு வச்சது. கிறிஸ்துமஸ் அப்போ வச்சே வந்து ஒரு இது செட்டிங்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனும் வந்து தாறுமாறாக கொண்டாடுவாங்க. அது பொங்கலாக இருந்தாலும் சரி தான், தீபாவளியாக இருந்தாலும் சரி தான், அல்லது கிறிஸ்துமஸாக இருந்தாலும் சரி தான், இல்லை ஹரிராயாவாக இருந்தாலும் சரி தான், பெருநாளாக இருந்தாலும் சரி தான், இல்லை சைனீஸ் நியூ சரி தான், எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து பயங்கரமாக என்னென்னா லைஃப் ஒரு டைம் தான் நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, லைஃப் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்க. பாருங்கள் சப்ராவோட இது அந்த பக்கம்லாம் குழந்தைங்க விளையாடுறது ஸ்விம்மிங் ஃபுல்லு எல்லாமே இன்றைக்கி சண்டேங்கிறதால அவங்களோட பேரண்ட்ஸுங்களோட வந்துக்கிறாங்க. இது வந்து எங்கள் கம்பெனி ஸ்டாஃபுங்க, எங்கள் பாஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. ரிசப்ஷன் நிற்கிறது நம்மளோட ஃப்ரெண்டு தான் ஐவி, நம்மளோட சிஸ்டர் தான். ஸோ இவங்க வந்து இவங்க எல்லாமே எங்கள் கம்பெனியோட ஸ்டாஃப் தான். இவர் வந்து அண்ணன், நம்ம தமிழ் அண்ணன் தான், சிங்கப்பூரியன். ஸோ இவங்களுக்கு கூட வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்ட்டி தான். பார்ட்டி வந்து லைட்டாக காட்டுறேன். ஸோ இதுமாரி உங்கள் கம்பெனிகளில் வந்து பார்ட்டிலாம் வச்சுருந்தாங்கன்னா எஸ் ஆர் நோ சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு போனஸ் எவ்வளோ வந்து சொல்லுங்கள். எனக்கு எவ்வளோ போனஸ் கேட்காதீங்க. எனக்கும் போனஸ் வந்திருக்கு. சந்தோஷமாக மனசு சந்தோஷப்படுற அளவுக்கு நல்ல ஒரு போனஸ் தான். இதை பாருங்கள் பார்ட்டி ஆரம்பிச்சிச்சு. ஃபுட்டு தான். அதை ஆல்கஹால் எதுவுமே கிடையாது இந்த பார்ட்டியில். ஏன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த பார்ட்டி முடிச்சுட்டு அகெயின் போய் ஒர்க் பண்ண போகணும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த வருஷம் ஆல்கஹால் பார்ட்டியே கிடையவே கிடையாது. ஃபுட்டு மட்டும்தான். வருஷத்துக்கு 3 டைம் பார்ட்டி வைப்பாங்க. 3 டைம் வந்து ஃபுட்டு மட்டும்தான். ஸோ ஃபுட்டு இங்கே வந்து எவ்வளோ ஆனாலும் சாப்பிட்டுக்கலாம். நமக்கு இப்போ நான் இந்த பார்ட்டி சரி இவங்களாம் சைனீஸாக இருக்காங்க, மலாய்க்காரங்களா இருக்காங்க, இல்லை வந்துட்டு இந்த சிங்கப்பூர் ஃபுட்டை சாப்பிட்றாங்க, நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிடுன்னு கேட்காதீங்க. நான் வந்து சைனீஸ் ஃபுட் வந்து மோஸ்ட்லி நான் சாப்பிடுவேன்.
பட் இருந்தாலும் பார்ட்டிக்கு முன்னாடி நீ என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மெனு எடுத்துக்குவாங்க. ஸோ அதை ஆர்டர் பண்ணி கொண்டு வந்துட்டு நமக்கு வந்து இது பண்ணுவாங்க. அந்த ஸ்டேஜ் பாருங்க அதாண்ட. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சம்பிரதாயம் மாரி இந்த கேரட்டு, சம் ஃப்ரூட்ஸ்லாம் வந்து கட் பண்ணி அதை வந்து சாப்பிட சொல்லுவாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு கூல் ட்ரிங்க்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ இடையில சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு ஒரு ஐட்டமாக வந்துட்டு இருக்கும். அதற்கு இடையில வந்து இந்த போனஸ் கொடுக்கறது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்கறது, வித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப்பை பற்றி அவங்களுக்கு வந்துட்டு பாராட்டு தெரிவிக்கிறது எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பாஸ் வந்து எல்லா இதையும் பேசிட்டு வச்சுட்ருப்பாங்க. பாஸ் ஃபேமிலி வந்து எங்களுக்கு ஆப்போசிட் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளில் தான் நான் உட்காந்துருக்கேன். ஸோ நான் வீடியோ ஷூட் பண்ணுறதால வந்துட்டு நான் தெரியல. அதனால் வந்து முகத்தை காட்டல எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு நான் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருப்பேன் என்னோடய ஃபோட்டோஸ்லாம். ஸோ அதில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், தான் என்னோடய ஹேண்டு தான். இந்த பூஜை எப்படி இருக்கு பாருங்கள். ஏதோ வந்து ஜீபூப்பா கதவை திறந்து அப்படிங்கிற மாதிரி தேய்ச்சி ஏதோ பூகம்பம் வந்து அப்படியே அப்படிங்கிற ஒரு ஃபீலு தான். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஆரஞ்சு ஜூஸு இப்போ அடுத்த ஐட்டம் வந்துருச்சு. ஸோ இதுமாரி வந்து சப்ளை பண்ணிட்டோமா சாப்பிட்ருப்பாங்க. அங்கே வந்து ஸ்டேஜில் வந்து சாங்ஸ் போட்டுட்ருக்கோம். இடையில வந்து பாஸ் வந்து ப்ரைஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஆறுதல் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் இருக்குது ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கெல்லாம். ஸோ ஸ்பெஷலாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மணி வித் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவுக்கான வந்து சன்மானம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து முதலாளிங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுமாரி கடைசி மினிட்ல வந்துட்டு எல்லா கம்பெனிகளும் மோஸ்ட்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண கம்பெனி எல்லா கம்பெனிலும் போனஸ் இருந்திருக்கு. வித் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி இருந்திருக்கு. ஸோ அதுமாரி தான் இந்த கம்பெனிலும். இப்போ இதில் வந்து நான் லாங் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு கம்ஃபர்ட் ஸோனாக இருக்கிறதால தான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். இது வந்து நல்ல கம்பெனி தான். ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன்ஸ் நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ இன்னொரு அண்ணன் தமிழனதே அவங்க மலேசியா தமிழர், ஒரு சிங்கப்பூர் தமிழர், நான் இந்தியன் தமிழர் நான். ஸோ அப்படிங்கும்போது இங்கே நம்ம ஆளுங்க கூட ஒன்றா ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் தெரியுமே. கம்ப்ளைண்ட் தான் சைனீஸ் அவங்களோட டீமு. இந்த லாஸ்ட்டாக ஃபிஷ்ஷு வந்திருக்கு. ஸோ நிறையா நான் வந்திருக்கு. நிறையா வந்து என்னால் அந்த ஃபுட்டேஜ் வந்து ஆட் பண்ண முடியல. ஸோ இருப்பினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் வந்து சைனீஸ் நியூ இயர்க்கு இப்படி தான் எங்கள் கம்பெனியில் பார்ட்டி கொடுத்தாங்க. ஸோ உங்கள் கம்பெனியில் எப்படி பார்ட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதேமாரி பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து ஒரு டைம் தாங்க, சந்தோஷமாக இருங்க. பொறாமை போட்டி வேண்டாம். இருக்கிற வரைக்கும் செல்ஃபாக வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மாரி லைஃப்பை வந்து அமைச்சிங்க. யாருக்கிட்டையும் உங்களை வந்து ப்ரூவ் பண்ண நினச்சிட்டு இருக்காதீங்க. ப்ரூவ் பண்ணும்போது ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி நீங்கள் ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணும்போது நாளைக்கு வந்து இன்றைக்கி நல்லவனா தெரியும், நாளைக்கு கெட்டவனா தெரிவிங்க. அது அடுத்தவங்களை நீங்கள் ப்ரூவ் பண்ணும்போது இப்போ பார்க்குறவங்க பார்வை வந்து தவறாக தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ நீ நல்ல விதமாக வந்து உன்னோட லைஃப் வந்து நீ க்ரோ பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்க்குறவன் பார்வைக்கு நல்லதாக போடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும், அடுத்தவங்களை வந்துட்டு நம்ம நல்லா ஒன்று ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. உங்களோட லைஃப்பை நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை ஜெயிப்பீங்க. பயன்களை தொடரும். நன்றி.